Hi friends, welcome to Arhaaths. இந்த வீடியோல நாம ஆரோக்கியமான சுவையான முந்திரி கொத்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முந்திரி கொத்து பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். 200 கிராம் பச்சை பயிறு. பச்சை பயிருக்கு பதிலா நீங்க பாசிப்பருப்பு கூட வச்சு பண்ணலாம், நல்லா இருக்கும். 50 கிராம் புழுங்கல் அரிசி, 200 கிராம் கருப்பட்டி. கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் கூட வச்சு பண்ணலாம், ஆனா கருப்பட்டி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. பச்சரிசி மாவு, மைதா மாவு, ஒரு கைப்பிடி திருவுண தேங்காய், 1/4 கப் தண்ணி, கீ, முந்திரி, 1 டீஸ்பூன் எள்ளு, 4 ஏலக்காய், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள். ஃபர்ஸ்ட் நாம பச்சை பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்ச அரிசி அதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்ப நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். நம்ம வறுத்து வச்ச பயிரும் அரிசியும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச ஏலக்காவை ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் ஆட் பண்ணா நல்ல மணமா இருக்கும். இத நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாலாம் பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதோ இப்படி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். நம்ம எடுத்து வச்ச துருவன தேங்காவை நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச எள்ளையும் சேர்த்து லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். இத நாம பவுடர் பண்ண பயிறு அரிசி கூட சேர்த்துக்கலாம். முந்திரிய நெய்ல வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரிய நம்ம நெய்ல வறுத்து போடுறது கண்டிப்பா பண்ணணும்னு இல்ல, ஆப்ஷனல் தான். இது போட்டா நல்ல மணமா இருக்கும். முந்திரிய நம்ம இந்த மிக்சர் கூட சேர்த்துடலாம். கருப்பட்டியை நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். கருப்பட்டி வந்து நல்லா ஒரு கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் இல்ல. கருப்பட்டி கரைஞ்சு பாகு நல்லா பொங்கி வரும், அந்த டைம்ல நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகு இப்படி நல்லா முறைச்சு வந்ததும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாகை ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும் போதே உருண்டை பிடிச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு வராது. நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம். இதை நல்லா ஆற விடுங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இது கோட் பண்றதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு, மைதா மாவு, மஞ்சள் தூள், இத வந்து நம்ம தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம பண்ணி வச்ச பால்ஸை வந்து பேஸ்ட்ல முக்கி போட்டு எடுத்துடலாம். ஹீட் வந்து ஜாஸ்தியாவே இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். ஹெல்தியான முந்திரி கொத்து ரெடி. For full English recipe, please follow our Arhaaths blog. Link is given in the below description. For more videos, please continue watching Arhaaths.